வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 4th வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு நியூஸு. வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து மொத்தமாக வந்து 4 செஷன் தான். அதாவது கம்மிங் தேர்ஸ்டே வந்து கிறிஸ்மஸ் வருது, அதனால் அன்றைக்கி வந்து ஹாலிடே. ஸோ இந்த 4 செஷன் நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது, வீக்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்போ ஓவராலாக மார்க்கெட் கண்டிஷன் என்ன, எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 4th வீக் பார்க்குறதுக்கு முன்னாடி 3rd வீக் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து சம் நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு, சம் பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன். இப்போ யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் வந்து அது வந்து 2.7% வந்துருக்குது. ப்ரீவியஸாக இருந்தது வந்து 3%. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து 3% தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷனோட குறைவான ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது 2.7%. இது வந்து ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன். அட் த சேம் டைம் கோர் இன்ஃப்ளேஷன் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் வந்துருக்குது 3%. இப்போ இதில் என்ன ஒரு ஹோப் அப்படின்னா கம்மிங் ஃபெட் ஈவெண்ட்டு ஜனவரியில் வருது. அந்த ஃபெட் ஈவெண்ட்லேயும் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்காஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இது மட்டும் தான் பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ், எனக்கு வந்து சர்ஜரி பண்ணி இன்னர் டெஸ்ட்லேயே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு. பட் உங்களுக்குலாம் வந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் 30 இயர்ஸ் கழித்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நான் போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸாக இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.5%. இப்போ வந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஹைக் பண்ணி 0.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா யூஎஸ் இந்த ட்ரேட் டீல் வந்து இன்னமும் வந்து ஃபைனல் ஆகலை. இது வந்து அப்படியே இழுத்துட்டு போகுது. அதாவது தினத்தந்தி பேப்பரில் வர்ற கன்னித்தீவுன்னு கதை ஒன்று வரும், அது மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. மோர் தென் 6 months ஆயிடுச்சு 50% டேரிஃப் கொண்டு வந்து. இப்போ இன்னமும் இது வந்து ஃபைனல் ஃபிகர் பண்ண கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸில் இருக்குது. எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து செல்லிங்லேயே இருக்கிறாங்க. அதாவது எஃப்ஐஸ் வந்து இந்த லாஸ்ட் 3 செஷனில் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. பட் ப்ரீவியஸ் செஷனில் எல்லாமே வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. ருப்பி ரெக்கார்டு லோக்கு வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 338 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது 0.39%. அதாவது கன்சிக்யூட்டிவாக வந்து செகண்ட் வீக்காக சென்செக்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது. 84,929 செட்டில் ஆகுது. நிஃப்டி 80 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.3%. 25,966 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டீசஸை பொறுத்தவரையும் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க், மீடியா 1% ஈச் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆட்டோ, டிஃபென்ஸ், பேங்க் நிஃப்டி 0.5% நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஹையில் இருந்தது ஐடி இண்டெக்ஸ். ஐடி இண்டெக்ஸ் வந்து ஐடி இண்டெக்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க் ஈச் 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்த வந்து எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. எஃப்ஐஸ் பொறுத்தவரையும் லாஸ்ட்டு வீக் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் 3 செஷன் வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. பட் லாஸ்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து செல்லிங்கில் இருந்தாங்க. இப்போ நெட்டாக வந்து 250 crore வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது. இதே வந்து ப்ரீவியஸ் வீக்கில் வந்து 9,200 crore வந்து செல் பண்ணியிருந்தாங்க எஃப்ஐஸ். டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆஸ் யூஷுவல் பையிங்லேயே தான் இருக்கிறாங்க. நியர்லி வந்து 12,000 கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக். ஓகேங்களா. ருப்பி இந்த வீக் வந்து ஆல் டைம் லோ வந்து ஹிட் பண்ணிக்குது. எவ்வளோ வந்துருக்குதுன்னா 91.08. பட் வீக்லி பேசிஸ் க்ளோசிங் வந்து பார்க்கும்போது 89.65 வந்து செட்டில் ஆகிடுது. அதான் நியர்லி 77 பைசா வந்து அப்ரிசியேட் ஆகிருக்குது ஆல் டைம் லோவிலேருந்து. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு. இந்த வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்னா ஒரே ஒரு ஈவெண்ட் தான். கம்மிங் டியூஸ்டே வந்து யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி டேட்டா வருது. 3.8% ப்ரீவியஸாக இருக்கிறது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3.2%. ஓகேங்களா. நமக்கு வந்து நமக்குன்னு இல்லை, குளோபல் லெவலில் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுனால மார்க்கெட்டுக்கு தேவையான ஈவெண்ட் எல்லாமே இது லாஸ்ட் வீக்கோட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 92% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. இது வந்து ஹையஸ்ட் லெவல். ஒவ்வொரு டைமும் வந்து இந்த 92% 93% ஷார்ட் வரும்போது எல்லாமே வந்து ஒரு கவரிங் வருது. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே அதே மாதிரி தான் கொஞ்சம் கவரிங் வந்துருக்குது. பட் நெட்டாக வந்து 92% ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளைண்ட், டொமஸ்டிக், ப்ரிப்பரேட்டர், இவங்க 3 பேருமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதுக்கடுத்ததாக வந்து இன்ஃபோசிஸ் ஏடிஆர் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 40% நியர்லி வந்து ஹையில் போயிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு ட்ரேடிங் ஹால்ட் பண்ணாங்க இன்ஃபீல மட்டும். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட்லி ஷார்ட் கவரிங் தான். அதாவது அந்த ஷேர்ஸ் பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்குறாங்க. அந்த லெண்டர்ஸ் வந்து அதனுடைய ஷார்ட் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து ரீகால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஸ்கொயர்ட் அப் பண்ணும்போது அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஹெவி ஷார்ட் கவரிங் நியர்லி வந்து 40% இன்க்ரீஸ் ஆச்சு. பட் க்ளோசிங் பேசிஸ் பார்க்கும்போது நியர்லி 1.5% ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பட் இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்டில் இன்ஃபி ஏடிஆர் 0.5% டவுனில் இருக்குது. ஓகேங்களா, இது அப்சல்யூட்லி வந்து ஷார்ட் கவரிங் தான். அதனுடைய இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2021 வந்து கேம் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு 1700% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது டெய்லியுமே அப்பர் சர்க்கியூட்லேயே போயிட்டு இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட்டில். அதுவும் வந்து ஷார்ட் கவரிங்கில் போச்சு. அதே மாதிரி தான் இப்போ இன்ஃபோசிஸும் வந்து ஷார்ட் கவரிங் போயிட்டு அங்கேருந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அது வந்து எந்த ஒரு கம்பெனி ரிப்போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. அது ஒன்லி ஷார்ட் கவரிங். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் நான் வந்து லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸாக அதை தான் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 25,700 25,750 அப்படின்னு இதே லெவல் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 25,700க்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து வீக் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர் தென் மார்க்கெட் வந்து 25,700 750 800 வருது அப்படின்னா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது எல்லாமே வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. லைக் ஒரு 300-400 பாயிண்ட்ஸு, நாட் ஈவன் 300-400, ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் கூட டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போ கூட 26,300 வந்துட்டு 25,700. ஸோ 600 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு இப்போ வந்து நியர்லி வந்து 26,000 இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டோட ரேஞ்ச் பாட்டம் 25,700. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 26,075 தென் 26,200. ஓகேங்களா, ஸோ இந்த டைட் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அன்டில் தென் ஏதாவது நியூஸ் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 25,700 25,800 வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷார்ட்டில் எதுவும் கிரியேட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள், அந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகும். அதே மாதிரி 26,200 வரும்போது ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே வந்து உல்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு டைட் ரேஞ்சு. இப்போ வர வாரம் நமக்கு வந்து 4 செஷன் அப்படிங்கும்போது கிறிஸ்மஸ் ஈவெண்ட் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இல்லை. நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். நம்மளுடைய இந்தியாவுடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸே வந்து லோவில் தான் இருக்குது. நியர்லி 10 பிலோ தான் இருக்குது. ஸோ 10 பிலோவுக்கு கீழே இருக்குது. ஆப்ஷனல் ப்ரீமியம் இல்லை. மார்க்கெட்டுடைய வயலண்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் வர வாரத்தில் கூட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் அதாவது நவம்பர் 14th வந்த லோ, நவம்பர் 14th வந்த லோ தான் வந்து 25,740. அதுக்கு அடுத்ததாக வந்து பாருங்கள் டிசம்பர் 9th, டிசம்பர் 10th, டிசம்பர் 11th 25,700 வரை வந்துட்டு மறுபடியும் வந்து 26,060 போயிருக்குது. மறுபடியும் இறங்கும்போது 25,720 வந்துட்டு பவுன்ஸ் ஆயிருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் 25,700 to 740. இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,075ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், தேர் ஆஃப்டர் 26,200. மறுபடியும் இங்கே போயிட்டு கூட இப்படி இறங்கலாம், மறுபடியும் இப்படி போகும். ஸோ ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி இருக்குது. 26,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் எக்ஸ்பெக்ட்
நிஃப்டி வில் டச் த ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 58,700ங்கிறது ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ஒரு சப்போர்ட். 58,700க்கு கீழே வரும் பட்சத்தில் 58,250 வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 58,250 என்னன்னா இங்கே இருக்கிற ஒரு புல்லிஷ் கேண்டில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 58,250. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 59,250லேருந்து 59,500 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.